அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மேக்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை. ஸோ டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ங்கிறது மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல வந்து மினிமம் வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ், அதாவது 2 கொஸ்டின் மினிமம் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ்ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் நம்ம கத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் எல்லா மாடலுமே நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். நீங்க என்ன பண்றீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னாலே பேசிக்கா ஒரு 10 மாடல் நீங்க நல்லா கோத்ரூ பண்ணிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ட்விஸ்டடான சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் அந்த பேசிக்கை வந்து நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா நல்லா டெப்தா புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. அதை என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்கட்லயே போயிருப்பீங்க. ஷார்ட்கட் தெரிஞ்சுங்க, பட் கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இது பியூர்லி கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி கேள்வி கேட்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சோ நாம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் சம்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம் தான் நம்ம கோத்ரூ பண்ணி ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இது பார்ட் 1 வீடியோ. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 1 வீடியோ. சோ ஸ்டார்டிங்ல இருந்து வரும்போது ஒரு பேசிக்கான சம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான சம் பண்ணி போக மாட்டோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு பாட்டும் கத்துக்கிட்டாதான் அடுத்த பாட்டு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது அதோட கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த கான்செப்ட் புரியும், இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் அந்த கான்செப்ட் புரியுங்கிற மாதிரி இருக்கும். சோ ஒரு டாபிக் நீ முழுசா கத்துக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கரெக்டா பாருங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 1 சம் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவும் சொல்றேன், மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 2-3 சம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் மேக்ஸே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் புதுசா கத்துக்க போறேன், நான் நல்ல ஸ்கோர் நான் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க மேக்ஸ் வந்து பார்த்தா நிறைய பார்த்துட்டு போயிருப்பீங்க. நம்மளோட மேக்ஸை நிறைய நம்ம போட்டிருப்போம். பட் இந்த தடவை நல்ல ஒரு புரிதலோட நீங்க வந்து ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் தெளிவாகணும். அதாவது இதுக்கு முன்னாடி தெளிவானது நம்ம எவ்வளவு நம்ம தெளிவா இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு டாபிக்ல தெளிவா இருந்திருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு 90 to 100% தெளிவா இருக்குங்கிற மாதிரி போய்க்கணும். ஏன் அந்த 10% கூட நான் சொல்றேன்னா கன்ஃபியூஷனுக்கு இருக்கதான் செய்யும். பட் 90 to 100% நமக்கு மோஸ்ட்லி அக்யூரசி ரிசல்ட் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத சம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது ஒரு ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய மொத சம் இதுதான். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ரோகர் என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். ஆண்டனி அதே வேலையை 5 நாட்களில் முடிப்பார். ஓகேங்களா? சோ ரோகர்ங்கிறவங்க 8 நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்க. ஆண்டனி 5 நாட்கள் முடிப்பார். இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது ஒரு பேசிக்கான ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம் தான். ஒரு பேசிக்கான ஒரு சம் தான். இது நம்ம 2 வழியிலும் போடலாம். நேரடியாகவும் போடலாம், ஷார்ட்கட்டாகவும் போடலாம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் நீங்க இப்ப வந்து என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணீங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் நான் சொல்லுவேன். அதை நீங்க இந்த தெரிஞ்ச சமுதாயம்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க வந்து காதுல கேட்காம போயிட்டீங்கன்னா ஒரு ட்விஸ்டடான சம்முக்கு அந்த டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு இந்த சம் ஈஸி தானே அப்படின்னு நீங்க ஸ்க்ரோல் பண்ணியோ இல்ல ஓட்டி விட்டோ பாத்தீங்கன்னா இதுல சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் சொல்றேன். திரும்பவும் நீங்க ஸ்டார்டிங் டு எண்ட் டு நான் அக்யூரேட்டா நான் வந்து பார்த்துட்டு ஒரு புதுசாவே நான் லேர்ன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏ, ஓகேங்களா, ஏ அதாவது ரோகர்னு சொல்லிருக்காங்களா, ரோகருக்கு 6ன்னு வச்சுக்கலாம். ரோகருக்கு 6ன்னு வச்சுக்கலாம். 6 எத்தனை நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க? 8 நாட்கள்ல. சோ 8 நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா நம்ம எடுத்ததுமே டைம் ஒன்றுல என்ன பண்ணணும்னா ஒரு நாள் வேலை எவ்வளவுங்கிறது எழுதணும். அதான் ஃபர்ஸ்ட் ரூலே. என்னது? ஒரு நாள் வேலை. 8 நாள் ஒரு வேலை முடிப்பாங்க. அப்ப ஒரு நாள் வேலைங்கிறது என்னது? 8ல 1 பங்கு வேலை முடிப்பாங்களா? 8ல 1 பங்கு வேலை முடிப்பாங்க. இப்ப நீங்க 8 பாடம் படிக்கணும் அப்படின்னா 8 பாடம் 8 நாள்ல படிக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பாடம் படிப்பீங்க? 8ல 1 பாடம் படிப்பீங்களா? அப்ப 1/8ன்னு போடுவோமா? 8ல, அதாவது 8ல 1 பாடம் படிச்சிருக்கேன் முத நாள். அடுத்து 2ஆவது நாள் 8ல 2 பாடம் படிச்சிருக்கேன், 8ல 3 பாடம் படிச்சிருக்கேன்னு போடுவீங்களா? அதேதான். ஓகேங்களா? அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலைங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப ஒரு நாள் வேலை என்னன்னா 1/8, அதாவது 8ல 1 பங்கு வேலை. இது கான்செப்டா உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஒரு நாள் வேலைன்னு என்ன அர்த்தம்?
மொத்த வேலையில ஒரு வேலை 1/8. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஆண்டனி ஏ அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை 5 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்ப ஒரு நாள் வேலை எத்தனை? 5ல ஒரு பங்கு வேலை செஞ்சு முடிப்பாங்க. அப்ப 1/5. அப்ப இனிஷியலா டைம் ஒன்று இருக்குனாலே நம்ம எடுத்து எழுதும் போது 8 நாள் வேலைனா அப்ப R = 1/8. 5 நாள் வேலையா A = 1/5. அந்த 1/5 எழுதணும். அதுதான் ஒரு நாள் வேலைக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் சேர்ந்து R + A 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது ரெண்டையும் கூட்டணுமா? அப்ப 1/8 + 1/5 ரெண்டையும் கூட்டணும். இப்ப இந்த ரெண்டையும் கூட்டும் போது இது நம்ம எல்சிஎம் மெத்தட்லயும் நம்ம போடலாம். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுங்க. எல்சிஎம்மாவும் போடலாம், இல்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் போடலாம். ஓகேங்களா? இப்ப எல்சிஎம் போட்டோம்னா 8க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 8, 5. நம்ம எதாலையுமே டிவைட் பண்ண முடியாது. அப்ப 8ஆல போட்டா 4 8 8 5 அப்படியே வந்துடும். 5ஆல போட்டா 1 1. அப்ப 8 5 40. அப்ப நமக்கு எல்சிஎம் எவ்வளவு? 40. ஓகே, இப்ப நம்ம 8 வந்து கீழே எதால பெருக்குனா 40 வரும்? 5ஆல பெருக்குனா 40 வரும். கரெக்டா? இங்க 5ஆல பெருக்குனா சாரி 5ஆல பெருக்குனா 40 வரும். அப்ப மேலே 5ஆல பெருக்கணும். அப்ப 4 5 5. இங்க 5 இருக்கு. 8ஆல பெருக்குனா 40 வரும். ஏன்னா கீழே வந்து 40ன்னு வரணும். ஏன்னா நமக்கு எல்சிஎம் 40. இப்ப 5ஆல பெருக்குனா 40 வரும். இதை வந்து 8ஆல பெருக்குனா 40 வரும். அப்ப மேலே 8ஆல பெருக்கணும். அப்ப 4 8 8 + 8. இது நான் ஏன் இங்க சொல்லி தரேன்னா நிறைய இடத்துல வேற மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் வரும்போது இந்த மாதிரி தான் போட்டாகும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்ப என்னது? 5 + 8 / 40. ஓகேங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? 5 + 8 13 / 40. ஓகேங்களா? இப்ப கடைசியா வந்திருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? R + A. இதை அடிச்சு போட முடியுமா? அடிச்சு போட முடியாது. அடிச்சு போட முடியுதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அடிச்சு போட முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பின்னமா கொடுத்துருக்காங்களா இல்ல கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஆன்சர் ஆப்ஷன்ல பின்னமா கொடுத்துருந்தா 13/40ங்கிறது ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும் 4 ஆப்ஷன்லயுமே. இல்ல இது அடிச்சு போட முடியுதான் பார்க்கணும். அடிச்சு போட முடியல, ஃபைனல் இவ்வளவுதான். இதுக்கு மேல அடிச்சு போட முடியாது, எதுவுமே வந்து கால்குலேட் ஆகாது. அப்ப 13/40 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா? இது கலப்பு பின்னமா சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கலப்பு பின்னமா தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இப்ப இது கலப்பு பின்னமா மாத்தணும் என்ன பண்ணும்? இப்ப R + Aங்கிறது 13/40. இது ஒரு நாள் வேலைக்கான அளவு. அப்ப முழு வேலை 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கிறது தலைகீழ் எடுத்துக்கணும். எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல R வந்து 1/8, A வந்து 1/5 ஒரு நாள் வேலைக்கு நம்ம கால்குலேட் பண்ணமோ, அப்ப R + A உடைய ஒரு நாள் வேலையும் 13/40. அப்ப R + A 2 பேரும் சேர்ந்து மொத்த வேலையை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இந்த 13/40 தலைகீழி போட்டா 40/13. சோ இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்ல தலைகீழி எடுக்கிறீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர்லயும் நம்ம ரிவர்ஸ்ல எடுத்து தான் நம்ம போட்டுக்கணும். அப்ப ஆன்சர் நமக்கு என்னது இந்த இடத்துல? 40/13. ரொம்ப சிம்பிள். நான் ஏன் இவ்வளவு தூரம் எலாபரேட்டா சொல்றேன்னா கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இதோட விஷயங்கள்லாம் நமக்கு பின்னாடி ட்விஸ்டடான சமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப போய் நான் இங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. புரியுதுங்களா? அப்ப 40/13. அப்ப 40/13 அப்படிங்கிறத கலப்பு பின்னமா மாத்தும் போது 40ல எத்தனை 13 இருக்கு? 3 13 39. மீதி 1. அப்ப மேல 1ங்கிற வேல்யூ மீதி வேல்யூ போட்டுக்கணும். கீழே என்ன பண்ணணும் சார்? இந்த 13 அப்படியே தூக்கி போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் கலப்பு பின்னமா. பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்துற மெத்தட் இதுதான். 40/13 அப்படின்னா 40ல எத்தனை 13 இருக்கு? 3 13 39. அப்ப 3 13 இருக்கு. ரிமைனிங் வந்து மேல 1 போட்டுக்கணும். ரிமைனிங் வேல்யூ மேல போட்டுக்கணும். மீதி வேல்யூ டிவைடட் பை இந்த 13 அப்படியே இந்த 13 போட்டுக்கணும். இங்க கீழே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படி கீழே தான் அப்படியே தான் வரும், மாறி வராது. இந்த 2 இடம் மட்டும்தான். இது எத்தனை டைம் வகுப்படுது? இது மீதி இருக்கக்கூடிய வேல்யூ கீழே வந்து அது அப்படியே கீழ் வேல்யூ வந்துடும். இதான் நமக்கு வந்து பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்துறது. பிராக்ஷனை மிக்ஸ்டு பிராக்ஷனா மாத்துற மெத்தட். புரிஞ்சுக்கலாம்? அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 3 1/13. இதுதான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு கான்செப்டா சொல்லிட்டேன்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சிம்பிளா இப்ப எப்படி எழுத போறேன்? A = 1/8, B = 1/5. இப்ப நம்ம எடுத்ததுமே என்ன பண்ணும்? A 1/8, 8 இருக்கா? 1/8. B சாரி
ஏபி கிடையாது, பேர் கொடுத்துருக்காங்களா, பேர் தான். ஆர் ஈக்குவல் டு 1/8. அடுத்து என்ன, ஆண்டனி. ஏ ஈக்குவல் டு 1/5. அப்ப ஆர் பிளஸ் ஏ. ஆர் பிளஸ் ஏனா 1/8 பிளஸ் 1/5. இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணலாம். எப்படி கிராஸ் மல்டிப்ளை, எல்சிஎம் எடுக்க முடியலாம், கிராஸ் மல்டிப்ளை கூட சின்ன நம்பரா இருந்தா தான் அப்படி பண்ணிக்கணும். எப்படி கிராஸ் மல்டிப்ளை, இந்த பாருங்க, இந்த 8 இங்க பெருக்கணும், 8 இந்த பக்கம் இருக்கிற 1, இந்த 5 இந்த பக்கம் இருக்கிற 1 பெருக்கணும். பாருங்க, 5 1 5, 8 × 1 8 டிவைடட் பை கீழே இருக்கிறது பெருக்கணும், அப்படியே கீழே இருக்கிறது அப்படியே பெருக்கணும். 8 5 40. இது கிராஸ் மல்டிப்ளைல போடுறது. இது சின்ன நம்பரா இருக்கனால நம்ம போடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு இது எப்படின்ட்டு? இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க, கலர் மாத்தி காட்டுறேன். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணும், இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் கீழே இருக்கிறத பெருக்கி கீழே போட்டுக்கணும். இப்ப பாருங்க, இந்த 5 × 1 5, 8 × 1 பிளஸ் தான் 3 நடுல பிளஸ் 1 டிவைடட் பை இந்த ரெண்டையும் பெருக்குனா 8 5 40. கீழே வந்து பெருக்கி போட்டுக்கணும். இங்க நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் இங்க போடணும். இன்கேஸ் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் போட்டுக்கணும். ஆனா இது பெருக்கணும், இது பெருக்கிக்கணும். நடுவில் என்ன வேல்யூ என்ன இருக்கோ அது அந்த சிம்பிள் அங்க போட்டுக்கணும். கீழே இருக்கிறது ரெண்டையும் பெருக்கி போட்டு தான் கிராஸ் மல்டிப்ளை போடுறது. இப்ப நம்ம போட்டாலும் 13/40 வரும். அப்ப தலைகீழ் எடுத்தா 40/13க்கு நமக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். சரி, ஓகே சார். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி சார்? ஷார்ட்கட்டுங்கிறது என்னன்னா, a பிளஸ் பி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபி பை ஏ பிளஸ் பி, அவ்வளவுதான். ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. அதாவது ஒருத்தரோட வேலையை கொடுத்துருவாங்க, இன்னொருத்தரோட வேலையும் கொடுத்துருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஏபி ரெண்டு வேல்யூமே என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். கீழே வந்து ரெண்டு வேல்யூ கூட்டிக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க 5 இருக்கு, அப்புறம் 8 இருக்கு. அப்ப ரெண்டு வேல்யூ பெருக்கினா எத்தனை, 40. மேல பெருக்கி போட்டுக்கணும். ரெண்டையும் கூட்டினா 13, கீழே 13 போட்டுக்கணும், அவ்வளவுதான். இதை தலைகீழ எடுக்க தேவையில்லை, டைரக்டாவே பாருங்க 40/13 வந்துருச்சா. அப்ப நமக்கு டைம் ஒன்று இருக்குல்ல, ஒருத்தரோட வேலை இத்தனை நாள் முடிப்பாங்க, இன்னொருத்தர் வேலையை முடிப்பாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, ரெண்டு பேர்த்தையும் பெருக்கி வர வேல்யூ மேல, ரெண்டு பேர்த்தையும் கூட்டி வர வேல்யூ கீழே, அவ்வளவுதான். அதாவது போட்டுருக்க பாருங்க, ஏபி பை ஏ பிளஸ் பி. ஏங்கிறது ஒரு பர்சன், பிங்கிறது ஒரு பர்சன். அப்ப ரெண்டு வேல்யூ பெருக்கணும், கீழே ரெண்டு வேல்யூ கூட்டிக்கணும், அவ்வளவுதான். வகுத்தல் கீழே ரெண்டு வேல்யூ கூட்டிக்கணும். இப்ப இதை அடிச்சு போட்டா என்னது, நமக்கு மொத்தம் 13 39, அதே ஆன்சர் தான். 13 39 மீதி 1 டிவைடட் பை 13. இப்ப பாருங்க, ஒரு சம்முக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. பட் இந்த அடிப்படை தெரியாம எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்க, டைரக்டா இந்த 40/13 3 × 1/13 போட்டுருவீங்க. ஆனா கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன். கான்செப்டாவும் புரிஞ்சுக்குங்க, ஷார்ட்கட்டாவும் தெரிஞ்சுக்குங்க. எது நமக்கு காலவாரி விடுதோ இன்னொன்னு நம்ம காப்பாத்தி விட்டுரும். புரிஞ்சுங்களா, கிளியரா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு, அடுத்து செகண்ட் சம். செகண்ட் சம் பாருங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்து, இதுக்கு முன்னாடி எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்க? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சீங்களா? ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அப்படியானால் ஏ தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சோ இதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க? இதை நான் சின்னது பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க? ஏ கொடுத்திருந்தாங்க, பி கொடுத்திருந்தாங்க, ஏ பிளஸ் பி கேட்டாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா ஏ பிளஸ் பி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப எப்படி கேட்டிருக்காங்க, ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ பிளஸ் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண என்ன, பி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, இதை கொடுத்துட்டு ஆன்சரையும் கொடுத்துட்டு பி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு எப்படி போறது? சேம், ஃபர்ஸ்ட் கான்செப்டா நம்ம போடலாம், அப்புறம் ஷார்ட்கட் நான் சொல்றதுக்கு. ஓகேங்களா? கான்செப்டாவும் போட்டு ஷார்ட்கட்டும் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன, ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலை. அப்ப ஏ பிளஸ் பி,
சேர்ந்து எத்தனை நாள்ல 15 நாள். அப்ப நம்ம 1/15 எழுதிக்கலாமா? ஒரு நாள் வேலைக்கு என்னது 1/15. ஏவும் பியும் சேர்ந்து 15 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ஒரு நாள் வேலைக்கு 1/15. அடுத்து பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அப்ப பி அதனுடைய ஒரு நாள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 20. ரெண்டையுமே நம்ம தலையிலே எடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன கேக்குறாங்க? ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்ப வந்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். ஒண்ணு இல்ல, ஏ பிளஸ் பி கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏ எத்தனைன்னு தனியா கேக்குறாங்க, அவ்வளவுதானே. அப்ப இந்த பி வேல்யூ பாருங்க, இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? எப்படி சார்? இங்க பாருங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/15 நமக்கு தெரியும். இப்ப இந்த பி வேல்யூ 1/20 இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்ல? இந்த இடத்துல எப்படி சப்ஸ்டிட் பண்றது? இந்த ஏ என்னன்னு தெரியாது, அதான் கேள்வி. அப்ப ஏ அப்படியே போட்டுங்க, ஏ பிளஸ் இந்த பி வேல்யூ 1/20, இந்த 1/20 போட்டுங்க, ஈக்குவல் டு 1/15. அதாவது பி வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த 1/20 அந்த கொண்டு போனா ஏ ஈக்குவல் டு 1/15 மைனஸ் 1/20. கரெக்டா? 1/15 மைனஸ் 1/20 புரியுதுங்களா? ஏன்னா இந்த 1/20 போச்சுன்னா மைனஸ் 1/20. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த 15 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 15, 20 எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 5ஆல போட்டா 3 5 15 4 5 20. இப்ப இது எதாலுமே போட முடியாது. அப்ப I 3 15 15 4 60. அப்ப நமக்கு எல்சிஎம் எவ்வளவு? 60. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் 60. அப்ப இந்த 15 எதால பெருக்குனா 60 வரும்? 4ஆல பெருக்குனா 60 வரும். அப்ப மேல 4ஆல பெருக்கணும். 15 4ஆல பெருக்குனா 60 வரும். இப்ப அந்த 60 கீழே போட்டாச்சு. இப்ப மேலே 4ஆல பெருக்கணுமா? ஒரு நாள் 4 போட்டுங்க. இந்த 20 எதால பெருக்குனா 4 வரும்? 3ஆல பெருக்குனா, சரி, இந்த 20 எதால பெருக்குனா 60 வரும், 3ஆல பெருக்குனா 60 வரும். அப்ப மேலேயே வந்து என்ன பண்ணணும்? நம்ம 3ஆல பெருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, நடுவில் மைனஸ் இருக்கா? அந்த மைனஸை போட்டுங்க, 3. அப்ப என்ன எல்சிஎம் வேல்யூ, அந்த எல்சிஎம் வேல்யூ கீழே இருக்கிறது எதால பெருக்குனா அந்த எல்சிஎம் வேல்யூ வருதோ அதை மேலால பெருக்கணும். அதே நம்பரால மேல வச்சு பெருக்கணும், அவ்வளவுதான். இப்ப 4ஆல பெருக்குனாதான் இங்க 60 வரும். அப்ப மேலேயும் 4ஆல பெருக்கணும். 1 × 4 4. நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். மைனஸ் போன சம் நான் சொல்லியிருந்தேன்னா, நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் தான் அங்க போடணும். சரி, ஓகே. இப்ப 20 இருக்கு. 20 எதால பெருக்குனா 60 வரும்? 3ஆல. அப்ப மேலே 3ஆல பெருக்கணுமா? 1 3 3. இங்க 3 போட்டாச்சு. நடுவில் இருக்கிற சிம்பிள் அப்படியே போட்டுக்கணும். பிளஸ் இருந்தா பிளஸ் போடுங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போடுங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன வரும்? 1/60. 4ல 1 போச்சுன்னா, சரி, 4ல 3 போச்சுன்னா 1 டிவைடட் பை 60. 1/60. அப்ப நம்ம கடைசியா வரக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? தலைகீழ் எடுக்கணுமா? அப்ப 1/60 தலைகீழ் எடுத்தா நமக்கு என்னது? 60. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 60 days. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன நமக்கு சம் கொடுத்திருக்காங்க? சம் என்ன? ஏ பிளஸ் பி வேல்யூ கொடுத்துருவாங்க, பி வேல்யூ கொடுத்துட்டு ஏ வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ தெரியுதோ அதை இங்க போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு எதை அதை அப்படியே நம்ம கொண்டு போனா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ கிடைச்சிடும் நமக்கு, அவ்வளவுதான். இதே சம் நமக்கு இப்படி கேட்பாங்க. எப்படி? இன்கேஸ் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இதே சம் ஏ பிளஸ் பி கொடுத்துருவாங்க. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு, ஓகேங்களா, 1/15. அதே மாதிரி, ஓகே. இப்ப பி வேல்யூ கொடுக்காம ஏ வேல்யூ ஈக்குவல் டு 1/60. அப்ப பி மட்டும் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஏ பிளஸ் பி வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஏ கொடுத்துருவாங்க, பி கேட்பாங்க. சம்டைம்ஸ் பி கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க. பாருங்க, பி கொடுத்துட்டு ஏ கேட்டிருக்காங்களா? இங்க ஏ கொடுத்துட்டு பி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். அப்படியே ஏ பிளஸ் பி இங்க போட்டுட்டு இங்க ஏ வேல்யூ நம்ம கொடுத்ததுனால ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஆனா நம்ம கொடுத்துருக்க சம்ல பி வேல்யூ கொடுத்தனால பி ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுங்களா? அப்ப இப்படி கேட்டாலும் சரி, இப்படி கேட்டாலும் சரி, ஒரே மெத்தட் தான். ஷார்ட்கட்டும் ஒரே மெத்தட் தான். ரெண்டுக்குமே ஷார்ட்கட்டும் ஒரே மெத்தட் தான். என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா? ஒண்ணும் கிடையாது. ஷார்ட்கட் பாருங்க, அதுக்கு அதே தான் ஃபார்முலா. ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி, அவ்வளவுதான். ரெண்டு வேல்யூ பெருக்கிறீங்க, கீழே 2 வேல்யூ கழிக்கிறீங்க, அவ்வளவுதான். போன தடவை என்ன பண்ணோம்? 2 வேல்யூ மேல பெருக்கிட்டோம்,
கீழே கூட்டி போட்டோமா, இது கழிச்சு போடுறோம். இது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசம். அப்ப எதுக்கு கூட்டி போடணும், எதுக்கு கழிச்சு போடணும் தெரியுதுங்களா? புரியுதா? அப்ப ஏபி பை ஏ மைனஸ் பி. அப்ப ஏபினா என்ன சார்? ரெண்டு வேல்யூன்னு எடுத்துக்கங்க. கொடுத்துருக்க ஒரு வேல்யூ என்னது நமக்கு 1/15. இதை ஏன்னு பாருங்க, இது இந்த 1/15ங்கிறது நம்ம கான்செப்ட் படி ஏன்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா படி பார்த்தா ஏன்னு எடுத்துக்கணும். நீங்க ஃபார்முலாவே தேவையில்லை, ரெண்டு நம்பரை பெருக்கணும், டிவைடட் பை ரெண்டு நம்பரை கழிக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி மாடல்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப 1/15 1/15 இல்ல 15 20 சம்மு படி பாருங்க. ஒரு நிமிஷம். சம்முபடி என்னது நமக்கு இங்க பாருங்க, 15 20. அப்ப ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும், ரெண்டு வேல்யூ கழிக்கணும். அப்ப 20 கழிக்கிறதுனா என்னது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிங்க. எந்த நம்பர் எதுல இருந்து வேணா கழிக்கலாம், நமக்கு என்னது பிளஸ்ல தான் எடுத்துக்கணும். 20ல இருந்து 15 போச்சுன்னா நமக்கு 5. நீங்க 15 இருந்து 20 போட்டு மைனஸ் 5 அப்படி போடக்கூடாது. பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் கழிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு, 15 × 20 இப்படி அடிச்சு போடலாம். 4 5 5 3 5 15 3 20 60. அவ்வளவுதான் ஆன்சர் 60. புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? அதாவது ரெண்டையும் பெருக்கி மேல, ரெண்டையும் கழிச்சு வர வேலை கீழே, அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. அப்ப என்னென்ன சம்முக்கு எந்த ஃபார்முலா தெரியுதா? இப்ப ரெண்டு ஷார்ட்கட் நான் சொன்னேன், ஃபார்முலா கிடையாது, ஷார்ட்கட். அப்ப எந்தெந்த சம்முக்கு எந்த ஷார்ட்கட் தெரியுதுங்களா? இப்ப நான் ஓரளவு சொல்றேன் பாருங்க. அப்ப எந்தெந்த பாருங்க, ஏ வேல்யூ கொடுத்துட்டு ஏ வேல்யூ கொடுத்துருவான், பி வேல்யூ கொடுத்துருவாங்க, ஏ பிளஸ் பி வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னது, நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னது, ஏபி பை ஏ பிளஸ் பி. கரெக்டா? கரெக்டுங்களா? ஓகே. அடுத்தது இதே வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி, எப்பவுமே ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏ பிளஸ் பி கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க. இந்த கட்டம் போட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த வேல்யூ கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வேல்யூங்கிற மாதிரி. பி என்னன்னு கேட்பாங்க. சோ இந்த சம்முக்கும் அதே மாதிரி ஏ பிளஸ் பி கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க, ஏ என்னன்னு கேட்பாங்க. அப்ப இந்த ரெண்டு மெத்தடுக்குமே என்னது, இந்த ரெண்டு மெத்தடுக்குமே நமக்கு ஷார்ட்கட் என்னது, ரெண்டையும் பெருக்கி ரெண்டையும் கழிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன ஷார்ட்கட், ஏபி பை ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டு மெத்தடுமே ரெண்டுலயுமே இப்ப மைனஸ் வரும்போதே உங்களுக்கு என்னது தெரிஞ்சுக்கணும், ஏ பிளஸ் பி கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அது ஏவா இருக்கலாம் இல்ல பியா இருக்கலாம். ஏ கொடுத்துட்டாங்கன்னா பி கேட்பாங்க, பி கொடுத்துட்டா ஏ கேட்பாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி வரும்போது நமக்கு ரெண்டையும் பெருக்கிறீங்க, டிவைட் பை ரெண்டையும் கழிக்கிறீங்க. இங்க வந்து ரெண்டும் தனித்தனியா கொடுத்துட்டு ரெண்டு சேர்ந்து என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இதை போடணும். ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா ஆன்சர் என்னது, ரெண்டு பேர் சேர்ந்து என்ன வேலை. அப்ப சேர்ந்துங்கும் போதே நமக்கு என்னது, வீட்டுல வந்து பார்த்தா ரெண்டு குடும்பம் சேர்ந்து இருக்குனாலே பிளஸ் தானே, ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்து இருக்கு அப்படின்னாலே நம்ம என்னது, வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவா பிளஸ்ஸா தான் போகுதுன்னு அர்த்தம். அப்ப இப்ப பிளஸ் வரும்னு ஞாபகம் வச்சுங்க, சேர்ந்துன்னு வந்துட்டாலே பிளஸ். இந்த கேள்வி வந்து சேர்ந்து கிடையாது, தனித்தனியா தானே. பி எத்தனை ஏ எத்தனை தனித்தனியா கேட்கறாங்க. தனித்தனி குடும்பம் போயிட்டோம்னா என்ன ஆயிடும், நமக்கு மைனஸ் தானே. தனி கொடுத்தன போனாலே மைனஸ் தான். அப்ப மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஓரல ஞாபகம் வச்சுக்க. புரிஞ்சுங்களா? கிளியரா? இப்ப இந்த ரெண்டு மெத்தடு புரிஞ்சுல. இந்த ரெண்டு மெத்தடு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கத்துட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப ஈஸியா போட்டிருப்பீங்க. இருந்தாலும் இப்ப ஏன் அதை சொல்றேன்னா, தெரிஞ்சுக்காத சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கேட்டாலும் சம்மு, ஒரு ட்விஸ்டடான சம்மு கேட்டா கூட இதுல சொல்லக்கூடிய சின்ன சின்ன கான்செப்ட் அந்த இடத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து தேர்ட் சம் பாருங்க. ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முறையே 8, 16, 32 நாட்களில் முடிப்பார்கள் எனில்
மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? ஸோ இதுக்கு முன்னாடி 2 பேர் சொல்லியிருந்தோம், ஏபி அப்படின்னு கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணா 3 பேருக்கு கொடுத்துட்டாங்க, ஏ பி சி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 8, 16, 32. அப்ப சம்மு படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. எத்தனை? ஃபர்ஸ்ட் இருக்குது ஏ, ரெண்டாவது இருக்குது பி, மூணாவது இருக்குது சி. ஓகேங்களா? ஏ வந்து ஒரு வேலையை 8 நாட்கள் முடிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/8. பி அதே வேலையை 16 நாள்ல 1/16. சி வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை 1/32. என்ன கேட்கறாங்க, மூவரும் சேர்ந்து. அப்ப என்ன நமக்கு அர்த்தம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்? அப்ப 3 கூட்டினா முடிஞ்சு போச்சு. 1/8 பிளஸ் 1/16 பிளஸ் 1/32. சேம் அதே தான், 1/8 பிளஸ் 1/16 பிளஸ் 1/32. அப்ப இந்த 3க்குமே நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப எல்சிஎம் பாருங்க, 8, 16, 32. இது 8ஆல போடலாமா? 8ஆல போட்டா என்ன வரும், 4 8 8, 2 8 16, 4 8 32, 8 16, 4 8 32. திரும்ப இது 2ஆல போட்டா 1 1 2, 2ஆல போட்டா 1 1 1. அப்ப 8 2 16, 16 2 32. அப்ப நமக்கு இந்த இடத்துல எல்சிஎம் எவ்வளவு, நமக்கு 32. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், மேல இருக்கிற வேல்யூ பண்ணுமா? அப்ப 8 எதால பெருக்குனா 32 வரும், 4ஆல. அப்ப மேலே 4ஆல பெருக்கணுமா? அப்ப ஒரு 4 4 தான் வரும். நடுவுல பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டாச்சு. 16 2ஆல பெருக்குனா 32. அப்ப மேலே 2ஆல தான் பெருக்கணும். மேல தான் இருக்கு 1 இருக்கு. 1 × 2 2 தான். அப்ப 2. நடுவுல பிளஸ் இருக்கா, அடுத்தது பிளஸ் போட்டாச்சு. 32 எதாவது பெருக்குனா 32 1ஆல பெருக்குனா தான். அப்ப மேலே ஆல்ரெடி 1 தான் இருக்கு. அப்ப அதே 1 தான் வரும், 1. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர், 4 + 2 6, 6 1 7, 7/32. இப்ப நம்ம கடைசி என்ன பண்ணோம், தலைகீழ் எடுத்து போடணுமா? அப்ப 7/32 தலைகீழ் எடுத்தா நமக்கு எத்தனை, 32/7. சோ ஆப்ஷன்ல 32/7 கொடுத்திருந்தா நம்ம சூஸ் பண்ணி இதை அடிச்சு போட முடியுமா பாருங்க. அடிச்சு போட முடியாது. அடிச்சு போடுற மாதிரி இருந்தா அடிச்சு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப 32/7 அடிச்சு போட முடியாது. அப்ப ஆன்சர் 32/7 இருக்கான்னு நீங்க ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ல அந்த மாதிரி இல்ல அப்படின்னா இந்த 32/7ங்கிறது நம்ம என்ன பண்ணோம், கலப்பு பின்னமா மாத்திட்டு அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப எப்படி கலப்பு பின்னமா மாத்தலாம், 32/7. ஓகே. இப்ப 32ல எத்தனை 7 இருக்கு, 4 7 28. ஓகே, 4 மீதி 4 மேல போடுங்க, டிவைடட் பை 7 அப்படியே வந்துடும். அவ்வளவுதான், 4 4/7ங்கிறதா ஆன்சர். அப்ப 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க, 4 4/7 நாட்கள்ல முடிப்பாங்க. புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ அப்ப ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கேட்பாங்க, இல்ல ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு பி கேட்பாங்க, இல்ல ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க. இப்ப 3 பேர் சேர்ந்து கூட கேள்வி கேட்பாங்க. 3 பேர் சேர்ந்தா என்ன, ஆஸ் யூசுவல் சேம் மெத்தட் தான். 10 பேர் கொடுத்தாலும் 10க்கு ஒரே தான் போட்டு ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியா வர வேல்யூவை அடிச்சு போட முடியுமா பாருங்க. முடியாதா? ஓகே, அது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்லையா, கலப்பு பின்னமா மாத்திட்டு நீங்க ஆன்சர் போட்டுருங்க. புரிஞ்சுங்களா? இப்ப 3 பேர் சேர்ந்து கேட்டா எப்படி போடணும் தெரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 4th சம் பாருங்க. ஏ ஒருவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிப்பார். ஓகேங்களா? எவ்வளவு, 6 மணி நேரத்துல முடிக்கிறார். பி அதே வேலையை 5 மணி நேரத்தில் முடிக்கிறார். ஏபிசி மூவரும் இணைந்து அந்த வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் எனில் சி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது எவ்வளவு மணி நேரம் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்க டேஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல நமக்கு டைம் கொடுத்தாலும் சரி, எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஸோ அங்க நாட்கள் இருந்துச்சு, இங்க மணி இருக்கு அப்படின்லாம் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். நமக்கு தேவை கான்செப்ட் எல்லாமே வந்தது. நாட்கள் கொடுத்தாலும் மணி கொடுத்தாலும் நமக்கு சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? பட் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியுமே வந்து என்ன இருக்கணும், இங்க மணின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வியும் மணின்னு இருக்கணும். டைம் நாட்கள் இருந்தா இங்கேயும் நாட்கள் இருக்கணும். இப்ப நாட்கள் கொடுத்துட்டு டைம்னு கேட்டாங்கன்னா இப்ப 2 நாள்னா என்ன அர்த்தம், நமக்கு 48 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹவர்ஸ்ல கேட்கும் போது ஹவர்ஸா மாத்திக்கணும். அப்படி கேட்க மாட்டாங்க, நான் இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம சம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க.
நம்ம என்னங்கிறது எடுத்து எழுதுனா நமக்கு ஈஸியா போகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க? ஏ ஒருவர் ஒரு வேலையை 6 நாட்கள். ஓகேங்களா? அப்ப ஏ ஈக்குவல் டு 6 டேஸ். அப்ப 1/6. 1/6. அடுத்து பி வந்து 5 மணி நேரம். அப்ப பி ஈக்குவல் டு 1/5. 1/5. ஏபிசி மூவரும் இணைந்து அந்த வேலை 2 மணி நேரம். அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலை வந்து பார்த்தோன்னா 2 மணி நேரம். பாருங்க, 3 பேர் சேர்ந்து எத்தனைன்னு கேள்வியா கேட்டாங்க. இப்ப நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏ தனியா பி தனியா சி தனியா கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி கேட்டாங்க. இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து நமக்கு கேள்வியை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்கறாங்கன்னா, இங்க பாருங்க, எனில் சி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள், சி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஒரு சம்மு நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். எழுதுனாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க. அப்ப சி மட்டும் எத்தனைன்னு கேட்கறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 2 இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு அந்த 2க்கு பதிலாக 1/2 போடணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளுக்கு நம்ம 1/2 தானே போடணும். 1/2. அப்ப 1/2. சரி, ஓகே. என்ன கேட்கறாங்க, சி தானே கேட்கறாங்க. மீதி நமக்கு ஏவும் பியும் தெரிஞ்சுன்னா சி கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப ஏ வேல்யூ நமக்கு தெரியுமே, 1/6 கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/6 பிளஸ் பி கொடுத்துருக்காங்களா, பி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1/5 பிளஸ் சி தான் கேட்கறாங்க, சி ஈக்குவல் டு 1/2. அவ்வளவுதான். ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, சி தான் கேட்கறாங்க, சி அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 1/2. அவ்வளவுதான். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எதோட சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான கேள்விக்கான பதில் கிடைக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும்னு சொல்றது. ஏன் எடுத்து எழுத சொல்றேன், எழுதுனாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப ஏபி கொடுத்துருக்காங்களா, அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணா நம்ம ஈஸியா கிடைச்சிருங்கிறது நமக்கு எடுத்து எழுதும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இப்ப நான் வந்து ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், பி சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏ வந்து நமக்கு தெரியும், பியும் தெரியும், நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். சி மட்டும் தெரியாது, சின்னு போட்டுக்கிட்டேன். இப்ப நமக்கு சி வேல்யூ வேணும்னா இந்த 1/6 1/5 அந்த போயிடுமா. அப்ப சி ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க 1/2 இருக்கு. அப்ப இந்த 1/6 அந்த போச்சுன்னா -1/6 வந்துடும். இந்த 1/5 அந்த போச்சுன்னா -1/5 வந்துடும். அப்ப இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஏன்னா அந்த 1/6 மைனஸ் ஆயிடும், 1/5 மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும், இங்க பாருங்க, சி ஈக்குவல் டு 1/6 மைனஸ் 1/2 மைனஸ் 1/6 மைனஸ் 1/5. கரெக்டா? சரி, ஓகே. இப்ப நம்ம 2 6 5 இந்த 3க்கு நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப 2, 6, 5 எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 2ஆல் போடுங்க. 4 2 3 2 6 5. இப்ப இது எதாலுமே வகுப்படாது, அதை அந்தந்த நம்பரால தான் அதோட வகுப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா பிரிக்கலாம். 2 3 6 6 5 30. அப்ப நமக்கு எல்சிஎம் எவ்வளவு, நமக்கு 30. அப்ப மேல இங்க பாருங்க 2 இருக்கா, 2 எதாவது பெருக்குனா 30 வரும், 15ஆல. அப்ப மேலே வந்து 15 வருமா, அப்ப 15. 15 2 30 பா. அப்ப மேல 1 இருக்கு, மேலே எதாவது பெருக்குனா 15 15 போட்டாச்சு. நடுவில் என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் போடணும். ஏன் மைனஸ் போடணும், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 6 ஏதாவது பெருக்குனா நமக்கு 30 வரும் 5ஆல. அப்ப மேலே 5ஆல பெருக்கணுமா, 5. சரி, ஓகே. அடுத்தது 5 நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். 5 இருக்கு, 5 ஏதாவது பெருக்குனா 30 வரும் 6ஆல. அப்ப மேலே 6ஆல போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க, 15 மைனஸ் 5 மைனஸ் 6. அப்ப என்ன வரும், 15ல 5 போச்சுன்னா 10, 10ல 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா? கரெக்டா? 4/30. ஆன்சர் என்னது, நமக்கு 4/30. இந்த 4/30 அடிச்சு போட முடியுமா? இப்ப 4/30னா அப்படியே 4/30 வச்சுக்கூடாது, அதை அடிச்சு போட முடியுமா பாக்கணும். அப்ப 4/30 அடிச்சு போட்டா நமக்கு என்ன வரும், 2ஆல் அடிச்சு போட்டா 4 2 2 4, இங்க 15 வரும். அப்ப 2/15 வரும். கரெக்டா? எத்தனை, 2/15. அப்ப இங்க பாருங்க, ஆன்சர் பாருங்க,
ஆன்சர் என்ன வரும் 2/15. நம்ம கடைசியா தலைகீழ் எடுக்கணுமா? அப்ப என்ன வரும் நமக்கு 15/2. ஸோ 15/2ங்கிறது நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா கலப்பு பின்னமா மாத்துக்கணும். அப்ப 15ல எத்தனை 2 இருக்கு? 7 2 14, மீதி 1 டிவைட் பை 2. அப்ப 7.5. அப்ப 7.5 மணி நேரம். 7 1/2ன்னு ஆப்ஷன்ல இருக்கும். இல்லைன்னா 15/2ன்னு ஆப்ஷன்ல இருக்கும். புரிஞ்சுங்களா? கிளியரா? ரொம்ப சிம்பிள். ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க. நான் ஏ வேல்யூ பி வேல்யூ சில சப்ஸ்டிட் பண்ணிட்டு சி வேல்யூ எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சி தானே கேட்கறாங்க, இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணா சி வேல்யூ கிடைச்சிடும். அழகா இதை போட்டு மீதி எல்லாத்தையும் அந்த கொண்டு போயிட்டேன். எல்சிஎம் ஓவரால் எடுத்தேன். ஓகேங்களா? இங்க பார்த்தா தெரியும். எல்சிஎம் ஓவரால் எடுத்தேன். நமக்கு 30ன்னு வந்துச்சு. அப்ப கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 4/30 அடிச்சு போட்டா 2/15. அந்த 2/15 ஓகேங்களா? 2/15 நம்ம என்ன பண்ணலாம்? தலைகீழ் எடுத்தா 15/2. ஏன்னா கடைசியா தலைகீழ் எடுக்கணுமா? 15/2. அப்ப அதை நம்ம கலப்பு பின்னமா மாத்தும் போது மிக்ஸ்டு பிராக்ஷனா மாத்தும் போது 7 1/2. அப்ப 7.5 மணி நேரம். புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ எந்த வேல்யூ தெரியுமோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? ஓகே, அப்ப கொடுத்துருக்க வேல்யூ நம்ம எதுலயா சப்ஸ்டிட் பண்ணா நம்ம என்னென்ன வேல்யூ கிடைக்கும், அது மூலமா நம்ம வந்து தீர்வு காண முடியுமாங்கிறது யோசிக்கணும். புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 5th சம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 5 நாட்களிலும் முடிப்பர். சி என்பவர் உதவியுடன், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது, வந்து குரூப் 1 கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க 2022ல. ஓகேங்களா? சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளில் முடிப்பர். அப்ப சி மட்டும் அந்த வேலையை முன்பு எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் சம் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? சின்னது பண்ணிக்கலாமா? ஓகே, சம் சின்னது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்கள். ஓகே, ஏ ஈக்குவல் டு 1/3. கரெக்டா? பி என்பவர் ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா 5 நாட்களில் முடிப்பார். பி ஈக்குவல் டு 1/5. சரி, ஓகே. சி என்பவர் உதவியுடன், ரொம்ப ரொம்ப முக்கியம். சி என்பவருடைய உதவியுடன் என்ன அர்த்தம்? வித் த ஹெல்ப் ஆஃப் சி. அப்ப ஏவும் பியும் சி என்பவர் உதவியுடன், அப்ப சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாள் முடிப்பு. அப்ப மொத்தம் 3 பேர், ஏபி இல்லாம 3ஆவது ஒரு பர்சன். அப்ப அந்த சி இணைச்சுக்கிட்டு 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா ஒரே நாள்ல முடிச்சிருவாங்களாம். அப்ப என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப 1ன்னா என்ன அர்த்தம்? 1/1 தானே போடணும். ஏன்னா இப்ப தலைகிழி போடும்போது 1/1 தான். 1/1ங்கிறது நம்ம 1ங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? 1ன்னு போடலாம், இல்ல 1/1 போடலாம், ரெண்டுமே 1 தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கான்செப்ட் என்ன? அப்ப சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1, அதாவது 1/1 தெரியும். அப்ப சி மட்டும் தனியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஏ தெரியும், பி தெரியும் தனித்தனியா, சி என்ன தனியான்னு நமக்கு தெரியாது. இன்னும் ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, 3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சிருவாங்கிறது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா க்ளூ இருக்கு. இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணும் இல்ல, இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணா சி வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/1. 1ன்னே வச்சுக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன். 1/1. இப்ப ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏ வேல்யூ என்னது நமக்கு? 1/3. அப்ப 1/3 பிளஸ் பி வேல்யூ எவ்வளவு நமக்கு? 1/5. 1/5 பிளஸ் சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சி ஈக்குவல் டு 1, அதான் 1/1. இப்ப நம்ம சி வேணும்னா நீங்க எல்லாத்தையும் என்ன கொடுத்துட்டு போயிடலாமா? அப்ப சி ஈக்குவல் டு 1/1 மைனஸ் 1/3 மைனஸ் 1/5. ஏன்னா இந்த 1/3ம் 1/5ம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிடும்? மைனஸா மாறிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? ஓகேங்களா? அப்ப 1 3 5 இந்த 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1, 3, 5. அதேதான் மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அதான் வரும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 1 3 3 5 15. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 15 தான் வரும். கரெக்டா? அப்ப நமக்கு இந்த இடத்துல பாருங்க
15 வரணுமா? அப்ப சி ஈக்குவல் டு 1/1 மைனஸ் 1/3 மைனஸ் 1/5. இப்ப நமக்கு 15 வரணும். அப்ப இந்த 1 இருக்கா, எதால பெருக்குனா 15 வரும்? 15ஆல. அப்ப மேல வந்து பார்த்தோன்னா 15 வந்துடும். இந்த 3 வந்து 5ஆல பெருக்குனா 15 வரும். அப்ப மேல 5ஆல பெருக்கும் போது இந்த மைனஸ் மைனஸ் போட்டுக்கணும். 5ஆல பெருக்கும் போது I1 5. இங்க 5 இருக்கு, 3ஆல பெருக்குனா வரும். இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டேன். 3ஆல பெருக்கும் மேலே 3 வந்துடும். அப்ப 15 மைனஸ் 5 10. 10ல 3 போச்சுன்னா 7. 7/15. கடைசி என்ன பண்ணணும்? நம்ம தலைகீழ் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது ஒரு நாள் வேலை தான். சி உடைய ஒரு நாள் வேலை தான். மொத்தமா எடுக்கிறதுக்கு நம்ம தலைகீழ் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல தலைகீழ் எடுத்த மாதிரி பினிஷிங்ல தலைகீழ் எடுக்கணும். அப்ப 15/7. அப்ப 15/7ங்கிறது தான் சி தனியா பண்ணா எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னா 15/7 நாட்கள் முடிப்பாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னமா கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கலப்பு பின்னமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்ப 15/7ங்கிறது நம்ம கலப்பு பின்னமா போட்டா என்ன வரும்? 15/7. அப்ப 15ல எத்தனை 7 இருக்கு? 2 7 14, மீதி 1 டிவைடட் பை 7. 2 1/7. 2 1/7. புரிஞ்சுங்களா? கிளியரா? இதை நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து சாரி இந்த இடத்துல 1/1 போறதுக்கு டைரக்டா 1னே வச்சு போடலாம்னா போடலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, அது எப்படி போடலாம்? இந்த 1/1க்கு 1 எழுதிக்கலாமா? 1 மைனஸ் 1/3 மைனஸ் 1/5. ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துக்கலாம். இந்த 2 சால்வ் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணா கிராஸ் தானே போடணும். ஓகேங்களா? அப்ப 1 3 இதை பெருக்கிக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன சிம்பிள் இருக்கோ அதை வந்து கழித்தல் இருந்தா சப்ட்ராக்ஷன் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், அடிஷன் இருந்தா அடிஷன் பண்ணிக்கணும். ஆனா இந்த கீழே மேலேயும் பெருக்கணும். 1 3 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப 2/3 வரும். ஃபர்ஸ்ட் இந்த 2 சால்வ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மைனஸ் 1/5 இருக்கு. அவ்வளவுதான், சேம் அதே தான். இப்ப எல்சிஎம் எடுத்தா 15 வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு பாருங்க 3 எதால பெருக்குனா 15 வரும், 5ஆல. அப்ப மேல 5ஆல பெருக்குனா 10 மைனஸ் இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா 3ஆல பெருக்குனா 15 வரும். அப்ப மேலே 3ஆல பெருக்குனா 3. அப்ப 7/15. அப்ப திருப்பி போட்டா 15/7. அதே தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கனால அந்த 1 அப்படியே வச்சுட்டு நான் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாதுன்னா 1/1 இருக்கட்டும். அப்படியே நம்ம ஓவராலா எல்சிஎம் எடுத்துட்டு போட்டு போயிடலாமே தான் உங்களுக்கு என்ன பண்ணிருந்தேன், அப்படியே வச்சிருந்தேன். அப்படியே வச்சிருந்தா அப்படியே ஓவராலா எல்சிஎம் எடுத்துட்டு ஒரே தான் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்படி வேணா போடலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? சோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது டக்குன்னு நம்ம என்ன ஆயிடும், கன்ஃபியூஷன் ஆயிடும். நம்ம ஈஸி கொஸ்டின் தான், இதுதான் இங்க பிரச்சனையே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே நம்ம அப்படின்னு பார்த்தா அந்த சம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸி. அப்ப இந்த சி என்பவர் உதவியுடன் பார்க்கும்போது நீங்க கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. கொஸ்டின் நல்லா நீங்க வந்து என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். சி என்பவர் உதவியுடன் சி ஈக்குவல் டு 1 போட்டுறக்கூடாதுப்பா. அதான் இங்க இடத்துல முக்கியம். இப்ப A 1/3 B 1/5 போட்டுருவீங்க. சி என்பவர் உதவியுடன் அதே வேலையை ஒரு நாள்னா சி ஈக்குவல் டு 1 போட்டுருவீங்க. சி என்பவர் உதவியுடன் என்ன அர்த்தம், மீதி 2 பேர் சேர்ந்து தான். அப்ப A பிளஸ் B பிளஸ் C 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு நாள். நீ சி ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் போடுவீங்க டெரிவேஷன்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கேட்கறாங்க. சி ஒரு நாளே கொடுத்துட்டாங்கன்னா கேள்வி எப்படி பதிலா கொடுப்பாங்க? சோ இந்த மாதிரி கணக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க. குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. 5th கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 6th கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. சோ பார்ட் 1ல கொஞ்சம் பேசிக்கான சமுதாயம் இருக்கும். ஏன்னா அந்த பேசிக்கை நீங்க நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, எக்ஸ் என்பவர், ஓகே, யாரு? எக்ஸ் என்பவர் நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார். அது என்னடா டைமும் கொடுத்துருக்காங்க, டேஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் இது. நான் கொடுத்த இப்ப மொத்தம் எத்தனை சம்? 6 சம்மா? அதுல 4 சம் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து கேட்ட சம் தான். 4 சம் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிறது தான். 2 சம் நான் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு சில புக்ல ரெஃபர் பண்ணது. ஓகேங்களா? சரி, ஓகே. பாருங்க, இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க ஆர்எஸ் அகர்வால் இருக்கும். எக்ஸ் என்பவர் நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். ஒய் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து
6 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் இருவரும் சேர்ந்து நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடியும்? புரிஞ்சுங்களா? சரி, சம்மே பாருங்க, ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க, டேஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் கரெக்டா நோட் பண்ணணும். ஓகேங்களா? சோ சம் பாருங்க, இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா தெரியும். A can do a piece of work 4 days of 9 hours. என்னது? 4 days of 9 hours. And B can do it 6 days of 12 hours. How long will they take to do working together 8 hours a day? அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, சம் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் என்னது? நல்லா பாருங்க, நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்யறாங்களாம். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். அப்ப 9 மணி நேரம் வேலை பாருங்க, நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்யுது, 4 நாட்களில் முடிப்பாங்களாம். அப்போ டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். அப்ப 4 நாள்னா 4 × 9, 4 × 9 எவ்வளவு? 36 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. கரெக்டா? 36 ஹவர்ஸ். அதேதான் எக்ஸ். அடுத்து ஒய். இப்படிதான் கால்குலேட் பண்ணிக்கணும். டேஸும் ஹவர்ஸும் வரும்போது எல்லாத்தையும் ஹவர்ஸா மாத்திட்டா நம்ம ரொம்ப ஈஸி. ஓகே, ஒய் எத்தனை? அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செய்யறாங்க. மொத்தம் எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு. அப்ப 12 × 6. ஓகேங்களா? ஓகே, 12 × 4 போடக்கூடாது. 6 நாள் இல்ல, 6 நாள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். 6 × 12 ரெண்டு ஒண்ணுதான். இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜரா போடணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? அப்ப எத்தனை நமக்கு வரும்? I 12 60 72. அப்ப 72 ஹவர்ஸ். யாரு? ஒய். என்ன கேள்வி கேட்கறாங்க? எனில் இருவரும் சேர்ந்து நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் செய்யறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேர் சேர்ந்து எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு மணி நேரத்துல முடிக்கிறாங்கன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டா, அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா அதுக்கு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அதுல இருந்து டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு 36. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1/36 எழுதிக்கலாமா? ஏன்னா எல்லாத்தையும் ஹவர்ஸா மாத்திட்டேன். அப்ப ஒய் ஈக்குவல் டு 72. அப்போ 1/72 போய் எழுதிக்கலாமா? ஏன்னா ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், 2 பேர் சேர்ந்து பண்ணா எவ்வளவு மணி நேரத்துல முடிக்கிறோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1/36. ஓகேங்களா? பிளஸ் 1/72. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 72ன்னு வரும். போட்டு பாருங்க, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 72ன்னு வரும். அப்ப 72. ஏன்னா இப்ப 36 72 எத்தனை? பாருங்க, 36, 72. இதை பார்த்தாலே தெரியும், 36 × 2 72 தெரியும். அப்ப 36ஆல போட்டா 1, 2. அப்ப 36 2 72. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப 72 போட்டாச்சு. இப்ப 36 எதால பெருக்குனா 72 வரும்? 2ஆல. அப்ப மேல 2 பிளஸ் 72 1ஆல போட்டா, அப்ப மேலே 1ங்கனால 1. அப்ப 3/72. 3/72. இதை டிவைட் பண்ண முடியுமா? பண்ணலாம். எப்படி டிவைட் பண்ணலாம்? 1 3 3 பாருங்க, 3/72. 1 3 3, 2 3 6, மீதி 1, 4 3 12. அப்ப 1/24. கரெக்டா? 1/24. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே கடைசி அடிச்சு போட முடியுதான்னு பார்க்கணும். எடுத்ததுமே தலைகிழி போடக்கூடாது. இப்ப 3/72 72/3 போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தலைகிழி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருங்க. இப்போ 1/24 வந்துருச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ணோம், தலைகிழி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே கடைசி ஆன்சர் என்ன பண்ணும், தலைகிழி எடுக்கணுமா? அப்ப 24. அப்ப 24. என்ன 24? 24 ஹவர்ஸ். அப்ப நல்லா கேளுங்க, 24 ஹவர்ஸ்ங்கிறது என்னது? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து பண்ணா, எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேரும் சேர்ந்து பண்ணா 72 ஹவர்ஸ்ல ஒரு வேலையை முடிப்பாங்க. கரெக்டா? 72 ஹவர்ஸ்ல ஒரு வேலையை முடிப்பாங்க. ஆனா அவன் என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க, கேள்வி பாருங்க. இருவரும் சேர்ந்து நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால், அப்ப 72 ஹவர்ஸ் 2 பேர் சேர்ந்தா முடிச்சிருவாங்க. அப்ப ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்கன்னா 8 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. இப்ப நானும் ராஜு சார் இருக்கோம், 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 72 மணி நேரத்துல நாங்க முடிச்சிருவோம். அப்ப எத்தனை நாள்ல முடிப்போங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு நாளைக்கு நாங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு நாங்க 72னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை செய்யறோம், நானும் அவனும் சேர்ந்துனா, அப்ப 36 நாள்ல தான் முடிப்போம். 4 மணி நேரம் செஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி முடிப்போம்.
ஓகேங்களா? அப்ப ஒரு நாளைக்கு இவங்க 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு இவங்க 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்ப 72 மணி நேரத்துல முடிப்பாங்கல்ல. அப்ப மொத்தம் எத்தனை 8 ஹவர்ஸ்? இப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து பார்த்தோன்னா 8 ஹவர்ஸ் முடிப்பாங்க. ஓகே. 2வது நாள்ல ஒரு 8 ஹவர்ஸ் முடிப்பாங்க. 3வது நாள்ல ஒரு 8 ஹவர்ஸ். ஏன்னா நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஓகேங்களா? அப்ப 8, 16, 24. ஓகேங்களா? அப்ப 24 வந்துருச்சு. சாரி 72 சொல்லிட்டேன், 24. அப்ப 2 பேர் சேர்ந்து பண்ணா 24 மணி நேரத்துல ஒரு வேலையை, நான் 72 சொல்லிட்டேன், 24 மணி நேரத்துல முடிப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் செய்வாங்கன்னா அப்ப 24 மணி நேரங்கிறது எப்ப கம்ப்ளீட் ஆகும்? 3வது நாள் தான் கம்ப்ளீட் ஆகும். அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 3 டேஸ். அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இதே வந்து இருவரும் சேர்ந்து நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் தான் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் செய்வோம் அப்படின்னு செய்யறாங்கன்னா, ஒரு வேலையை எடுத்து செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் செய்வாங்க. ஆனா எத்தனை 24 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. டோட்டல் அவர்ஸ்ல 24 மணி நேரத்துல முடிப்பாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செஞ்சாங்கன்னா 6, 12, 18, 24 4 நாள்ல முடிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப 24 நம்ம என்ன பண்ணணும்? 6ஆல டிவைட் பண்ணணும். இங்க 8ங்கனால 8ஆல டிவைட் பண்ண எத்தனை? 3. 24 என்ன பண்ணும்? 8ஆல டிவைட் பண்ணும். ஏன் 8ஆல டிவைட் பண்றோம்? ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போது அப்ப 24 மணி நேரத்துல மொத்தம் எத்தனை 8 மணி நேரம் வருதுன்னு பார்த்தா 3 வருது. அப்ப 3 நாள்ல முடிப்பாங்க. புரிஞ்சுங்களா? கிளியரா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நம்ம என்னோட சொல்லட்டுங்களா? பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்னொரு டைம் ரொம்ப ஈஸிப்பா. எக்ஸ் என்ன பண்றாரு? ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்யறாரு. மொத்தம் 4 நாள் வேலை செய்யறாரு. அப்ப 4 × 9 32. சரி, ஓகே, 32 மணி நேரம். ஒய் ஓகேங்களா? ஒய் என்ன? நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறாரு. ஓகே, மொத்தம் எத்தனை நாள்? 6 நாள். 6 நாள் செய்யறாரு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். அப்ப 12 72. இப்ப 2 பேர் சேர்ந்து பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேர் சேர்ந்து பண்ணா 1/32 பிளஸ் 1/72. ஓகேங்களா? அப்ப எல்சிஎம் 72. அப்ப மேல என்ன வரும் நமக்கு? 2 + 1 = 3/72. அடிச்சு போட்டா 1/24 வரும். ஓகேங்களா? அப்ப அது தலைகீழ் எடுத்தா 24. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 24 மணி நேரத்திலேயே முடிச்சிருவாங்க. 24 ஹவர்ஸ் டைம் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு வேலையை முடிப்பாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து 24 ஹவர்ஸ் செய்யறாங்கன்னா செய்யல. கேள்வியா தான் நம்ம நோட் பண்ணணும். இருவரும் சேர்ந்து நாள் ஒண்ணுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்களாம். அப்ப 24 ஹவர்ஸ்ல முடிப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் செய்யறாங்கன்னா அப்ப 24 / 8. அப்ப எத்தனை நாள்ல எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம இதை வந்து டிவைட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அப்ப 3 நாள். பாருங்க, 3 × 8 24. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அப்ப 3 × 8 24. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? 3. டிவைட் பண்ணிக்கணும். எதனால டிவைட் பண்றது தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? கிளியரா? ஓகே, அவ்வளவுதான். 6 சம். ஓகேங்களா? சோ அடுத்த மாடல். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஒர்க்ல ரொம்ப முக்கியமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு மாடல் என்னன்னா ஏ பி. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? பி பிளஸ் சி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? சி பிளஸ் ஏ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப 3 பேரும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்லையா இதுல ஏ தனியா பி தனியா சி தனியா அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்ப பாருங்க, இந்த கான்செப்ட்ல கேட்பாங்க ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ 3ஐயும் கொடுத்துட்டு 2 ஜோடியா கொடுத்துட்டு அப்ப 3 பேர் சேர்ந்து பண்ணா என்ன, தனித்தனியா பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்து ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. பட் நிறைய பேர் ரிப்பீட்டடா தப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. அத பார்ட் 2ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? எடுத்ததுமே இந்த கான்செப்ட்ல ஒரு 2 சம் நடத்திட்டு அடுத்தடுத்த சம் நடத்துவோம். நம்ம பார்ட் 2ல மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் சம் எடுத்ததுமே இதை வரும். நான் இந்த பார்ட்லயும் நுழைக்கலாம்னு பார்த்தேன். பட் இந்த பார்ட்லயே நுழைச்சிட்டோம்னா கன்ஃபியூஷன் ரொம்ப முக்கியமான சம்முங்கனால அடுத்த பார்ட்ல மொத சம்மே இதுதான். அடுத்த பார்ட்ல ஒரு 7-8 சம் வரும். அதுல மொத்த சம் இதுதான். இதுலயே 2 சம் நான் நடத்துவேன், 2-3 சம் நடத்துவேன். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே 2-3 மாடல் இருக்கு. இதுலயே வந்து 3 பேர் சேர்ந்து பண்ணா என்னங்கிறது ஒரு கேள்வி கேட்பாங்க. தனித்தனியா பண்ணாங்கிறது எப்படி, தனித்தனியா பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும். 2-3 மாடல் இருக்கு.
பார்த்துட்டு இன்னொரு மாடல் இருக்கு 3 சம்மு, அதையும் நம்ம அதில் பார்த்துருவோம். புரிஞ்சுங்களா? ஓகே, அவ்வளோதான். மொத்தம் வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் 6 மாடல் சம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் பேசிக் புரிஞ்சுட்டீங்களா? இனிமேல் போகக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 3 பார்ட்னர் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சம் எல்லாம் இப்போதைக்கு நீங்க இந்த சம் மட்டும் நீங்க வந்து நோட்ல போட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2 பார்ட் நடத்தி இல்ல 3வது பார்ட், 2 பார்ட் கூட ஓகே தான். 2வது பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பழைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் சம்ஸ் நீங்க கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் அப்பப்ப கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போடுறேன், அதையும் நீங்க போட்டு பாருங்க. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஓரளவு வந்து புரியுற மாதிரி தானே நடத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கு என்ன சார் ரொம்ப ஸ்லோவா நடத்துறீங்கன்னு தோணும். பட் நான் வந்து மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கு நான் நடத்தல. மேக்ஸே தெரியாதவங்க கூட உட்காந்து மேக்ஸ இன்ட்ரெஸ்டா கத்துக்கணும். அதுக்காக தான் உட்காந்து பொறுமையா எனக்கு அந்த கான்செப்ட் தான் வேணும். மேக்ஸே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட நம்ம 24, 23 எடுக்க வச்சிடணும். அவங்களுக்கு வந்து மேக்ஸுக்குள்ள ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிடணும். மேக்ஸ்னாலே ஒதுங்கி போறவங்க கூட இவ்வளவுதானடா நான் மேக்ஸ் இவ்வளவு நாளா வந்து கஷ்டம் நினைச்சிட்டு விட்டுடான்னு ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் மெனக்கெட்டு மேக்ஸ் வந்து ஒன்னு சம்மு நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுடைய கமெண்ட்ஸ் வச்சு நான் கொஞ்சம் பூஸ்டப் ஆயிப்பேன். ஓகே, எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம போகும்போது இன்னமும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்கேஜா நான் கொண்டு போவேன். கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த 6 சம்மு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோர் பாக்கெட். தேங்க்யூ.